ஆளை நான் கட்டிக்கிட்டே கொடுத்து ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பேன். யார் நீ சந்திரகுமார் அண்ணனோடலாம் பாய சொல்லிட்டேன் பாரு. அன்பு உள்ளங்களுக்கு எனது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம் மாந்தர் என்று வணக்கம். காலதாமதம் காரியத்திற்கு கிடக்கூடாது. ஆமா, நான் தான் காதலிக்கிறேன், மாமானு குளட்டுறேன். எங்க உணர்றீங்க? வள்ளிநாயகர் தோன்றக்கூடிய அருமை சகோதரி அவர்களுக்கு நடுகாட்சி கிராமத்தை சேர்ந்த பி சுரேஷ்மா அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்பாக இருக்கின்றார். அன்பளிப்பித்து பெருமை அன்பு உள்ளருக்கு உள்ளத்தை கேட்டது சிறப்பம் கலைத்துறை சிறப்பம். நன்றி, நான் மனமார்ந்த நன்றி என்று இருந்தவங்க. நடுகாட்சி கிராமத்தில் 3 முறை வீரபாண்டிய கண்டப்பமான அரங்கேற்றியும் 1 முறை அரிச்சந்திர மயான நாடகத்தை அரங்கேற்றிய எங்களுடைய ஆசான் சந்திரன் அவர்களுடைய புதல்வன் ராஜமணி அவர்கள் அன்பான வேண்டுகோள் சொல்லுங்க. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய இந்த கலை விழாவில் வள்ளியாக தோன்றக்கூடிய அருமை சோதனை மனோரஞ்சி அவர்கள் எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக அவர்கள் வந்து இந்த மண்ணில் வந்து வள்ளியாக தோன்றி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று கண்காட்சி கிராமத்தின் சார்பாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படியே நன்றி நன்றி நன்றி. அப்படியே அதை நான் வழிமொழிகிறேன். நீங்க என்ன முடிகிறீங்க? ஆமா, முன்னக்கூட்டியே சொல்லிட்டீங்க அப்படின்னா தேதி இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஏன்னா 10 ஊர் போனாலும் இந்த மாதிரி ரசிக்கக்கூடிய ஊருக்கு போனா போதும். நாடக கலையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக அந்த இறைவனுடைய அருள் இருக்கும் பொழுது நாங்க எல்லாருமே தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம். உங்களுடைய அன்பிற்கு மனமார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கம். அது மட்டும் இல்லாது சந்திக்க வேண்டியவர்கள் விரைவாக சந்திக்கணும். ஏன்னா அடுத்தவர்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்க மாட்டேன், என்னுடைய நேரத்தை யாருக்காக விட்டு கொடுக்கவும் மாட்டேன். அதனால எல்லாரும் சேர்ந்து காவலுக்கு போறதுலாம் ஒரு புறம் இருந்தாலும் சரி, கொணற்றையில ஒரு மாதிரி என்ன ஆமா என் லப்பரை நினைச்சு பாருங்க. மாமை மானே
அதே நான் என்ன செய்வேன்? ஆமா. இது யாரு? அது நம்ம பழைய கம்பெனி. சரி, சோத்துல ரசத்தை வச்சிட வேண்டியதான். வச்சு நீங்க உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. அண்ணன். சரி, அதனால நல்லா வாசிக்கிறீங்க. சரி. 4 பேருமே மிகச்சிறந்த ஒரு ரசிகர்கள். நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. அருமையான ஒரு வாசிப்பு. தேனிசை தென்றல் தேவா அவர்கள் மூலமாக இசைக்கப்பட்ட ஒரு பாடலை அருமையான முறையில 4 டப்பா வச்சு இசையமைச்சிருக்கிறீங்க. டப்பா வச்சு நாங்க பிச்சை எடுக்க வந்தோமா. இப்ப நடுத்தர பாட்டு பாடிட்டீங்க. எருமா நடுத்தர பாட்டு நீங்க பாடிட்டீங்க. அதுக்கு சரியா வந்துருச்சு. சரியா இல்ல, வேண்டாம். ஏமா அப்படிலாம் பேசுறீங்க? இப்ப நான் நீங்க கேட்டதுக்கு நான் கரெக்டா தானே வாச்சோம். நல்லா இருந்துச்சுல. வெளியில கேட்கும் போது பாட்டு மாதிரியே இருந்துச்சு, ரெக்கார்டிங் மாதிரியே. இப்ப நான் ஒரு பழைய பாட்டு பாடுறேன், நீங்க எனக்கு தான் ஈக்குவலா பாடுங்க. பாடுவேன். ஏன் இங்க இங்க சம்பளம் வாங்கலையா, சோறு வரலையா? பாடுங்கம்மா. சாப்பிடவே இல்லைங்க. என்னம்மா வீட்டுல தானம்மா 3 செடி சோறு தின்ட்டு சரிங்களா? பாடி தொலையும். இங்க பாருங்கம்மா, கரெக்டா இருக்கணும் பாட்டு. காவியமா காவியமா நெஞ்சில் ஓவியமா நெஞ்சில் ஓவியமா ஆதன் ஜீவியமா ஆதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம்மா தெய்வீக காதல் சின்னம்மா காவியமா நெஞ்சில் ஓவியமா அதன் ஜீவியமா தெய்வீக காதல் சின்னம்மா காவியமா. மும்தாஜே முத்தேயின் தேகமே மும்தாஜே முத்தேயின் தேகமே பேசும் முழுமதியே இனிய கீதமே பேசும் முழுமதியே இனிய கீதமே. அன்பின் அமுதமே அழகின் சிகரமே அன்பின் அமுதமே அழகின் சிகரமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே ஆசை வடிவமே உலகின் அதிசயமே. ஆதன் ஜீவியமா
கனவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உறவிலே உள்ளம் கலந்திடுதே ஆனந்த உறவிலே அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா அடுப்பறிக்கு பெண்கள் எல்லாம் படிக்கிறப்பா அச்சடிச்ச காகிதத்து அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா ஏத்திலே இருக்கிறப்பா எடுத்துக்கொண்டா புரியலப்பா ஏத்திலே இருக்கிறப்பா எடுத்துக்கொண்டா புரியலப்பா நாட்டுக்கு அவர் அறியப்பா வீட்டுக்கு அவர் மனைவியப்பா நாட்டுக்கு அவர் அறியப்பா வீட்டுக்கு அவர் மனைவியப்பா பாரப்பா பழனியப்பா வட்டனமா வட்டனமா ஓரமா போட ராஜா காதலுக்கு கெட்டியான உருவமப்பா பட்டணத்து காதலப்பா பாதியில மறையுதப்பா பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா தாஜுவனம் சேருதப்பா காரு வண்டி பறக்கிறப்பா தாஜுவனம் சேருதப்பா காரு வண்டி பறக்கிறப்பா சேத்தவனோ செலவழிஞ்சா நாட்டு பக்கம் ஒதுக்குதப்பா சேத்தவனோ செலவ
பழனியப்பா பாரப்பா பழனியப்பா வட்டணமா கட்டணமா ஊரப்பா பிரியதப்பா உள்ளந்தா பிரியதப்பா பாரப்பா பழனியப்பா நன்றி 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 நன்றி. நீ எங்கடா கிடைக்கல பதில இருக்கிற மணியை கண்ணே கொண்டு போங்க. அண்ணே என்னத்தா நான் சொல்றேன் கேளுங்க. என்ன சொல்ல போற? நாங்களே திணைக்காட்டு காவலுக்கு போறோம். எங்க வரீங்க? காவலுக்கு. சரி. காவலுக்கு போறதால அப்பா சொல்லிட்டாரு எல்லாம் சேர்ந்து திணைக்காடு காவலுக்கு போங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பகீர் ஆயிடுச்சு. என்னடா நம்மளாம் காதல் பண்ற வயசுல காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு மனசுல ஒரே கவலை. என்ன செய்யறது பாவம், காதல் பண்ற வயசுல நீ என்ன துரு? நீ எல்லாம் அரட்டாவளை தண்டி எடுத்துக்கிட்டே நீ இந்த பொடுகொட்டை அரட்டாவெல்லாம் காதல் பண்ண கூடாதுன்னா உலகமே இருக்காது. நீ அண்ணனை எதிர்த்து பேசுற ஆனா அங்க எங்க புருஷன் வச்சிருக்க என்ன எப்படி சொல்லிவிட்ட? கருப்புன்னு தெரியுமா? கருப்போட செல்லுலயே ஓ போட்டாதாமா இருக்கு. அதை கேக்குறேன், என்ன இந்த அளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். கருப்புட்ட கருப்பு ராசலட்சுமி போட்டா இந்த அளவுக்கு பிடிக்குமா உனக்கு? சொல்ல வர தெரியுது. அதுக்கு என்ன சொல்றாப்ல, ஒரு நாள் தூக்கு போட போனேன் வீட்டுல சண்டைன்னு சொல்லி. நான் அப்படி சொல்லி விட்டேன். சொல்றேன் கேளுமா, தூக்கு போட போனேன். அப்ப சரி சாகுறது சாக போறான், ராசலட்சுமியை பாப்போம்னு சொல்லி செல்ல ஆன் பண்ணி உன் போட்டா பாத்துருக்காப்ல. பாத்துட்டு நினைச்சிருக்காப்ல, ஓ விளங்காத முண்டை இதே உசுரோட இருக்கும் போது நம்ம இருக்கு ஜாகன்னு சொல்லி அவர் தூக்கு போடுறத கை விட்டா. அதுக்காக சித்திருக்க மாட்டாரு. இப்படி எல்லாம் கூட நம்மளை கேவலப்படுத்துறாங்களேன்னு சொல்லி சுருக்குப்படுத்தி இருப்பாரு. சரி அதை விடுங்க, காவலுக்கு போகணும். காவலுக்கு போற முன்னாடி ரொம்ப நாளா ரொம்ப காலம் ரொம்ப வருஷமா நான் ஒருத்தர் மனசுல நினைச்சிருக்காரு எப்படி எல்லாம் வெளியே சொல்லலாம்னு ஆசைப்படுறது தெரியும். யாரு நினைச்சிருக்கு? நம்ம கருப்பத்தை கருப்பை கொல்லாம போயிடுவேன் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதனால கொல்லாம போக மாட்டேன். அதெல்லாம் என் மனசு எப்படி இப்படி ஆசை சொல்லட்டுமா? அடியே சின்ன புள்ள, அடியே அடி சின்ன புள்ளு, ஆடி துடிக்குது கண்ணுக்குள்ள, அடியே அடி சின்ன புள்ள
சேர்ந்து காவல் போமா போமா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசமீனும் நீரச்சி ஆசையில நான் வளர்த்தே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதடி பட்டாலும் குத்தமில்லே பாவம் இந்த பூவுக்குள்ளே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசவினும் நீரத்தே ஆசையில நான் வளர்த்தே அள்ளி வச்ச வேளையிலே முள்ளிருந்து பட்டதடி பட்டாலும் குத்தமில்லே பாவம் இந்த பூவுக்குள்ளே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. காத்து பட்டாலும் கரையாரோ கற்பூரம் கரையிலேயே மனசு முன்னாலே. காத்து பட்டாலும் கரையாரோ கற்பூரம் கரையிலேயே மனசு முன்னாலே. உன்னை காத்திருந்தே உன்னை காத்திருந்தே கண்ணுக்கு ஒரு கண்ணாலே அந்த நாள் ஒன்று எல்லோருக்கும் உண்டாகும் அந்த நாள் ஒன்று எல்லோருக்கும் உண்டாகும். மனம் கல்லாடே ஆனதடி கண்ணம்மா மனம் கல்லாடே ஆனதடி கண்ணம்மா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. அடி சத்தியமா அடி சத்தியமா அடிப்பே உன்னோடு உயிர் போனாலும் என்னாக போகாது உயிர் போனாலும் என்னாக போகாது. அந்த நம்பிக்கைதான் நம்ம எல்லாம் காக்கணும் அந்த நம்பிக்கைதான் நம்மை எல்லாம் காக்கணும். பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா பாசவின்னும் நீரத்தே ஆசையில நாவலத்தே அள்ளி வச்ச வேளையிலே உள்ளிருந்து வட்டதடி பட்டாலும் குத்தமில்லே பாவம் இந்த பூவுக்குள்ளே. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு மூடாதா. நன்றி நன்றி. எஸ் தங்கமணி டிஎம்கே ஒன்றிய இளைஞரணி செயலாளர் தங்கமணி அண்ணா அவர்கள்
அன்பளிப்படுத்துள்ளார்கள். கல்லுமேடை சேர்ந்த பாண்டி சோலை அண்ணா அவர்கள் பாரு டைம் கிடைக்கல டைம் அன்பு அண்ணா அவர்கள் அன்பளிப்பதால் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளது. எங்க அப்பா மைக்கில் என்னடா கேந்திராட்டு மாதிரி இவ்வளவு கூட்டு எனக்கு நீ என்ன சரக்கத்தையும் அடிக்கிறது எனக்கு அது தெரிஞ்சாரு. நாங்க அடிக்கிறதெல்லாம் 3 மணி நேரத்துல இறங்கிருக்கு. ஆனா உனக்கு இறங்காம இருக்க எப்படி இல்ல என்ன சரக்குன்னு பேரை சொன்னா நாங்க அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். வீரன் புதுசா வந்து மதுரை வீரன். ஆமா பொம்மிக்கு நீ தனியா சரக்கு போட்டியான் பொம்மின்னு அதை இதையும் சேர்த்து அடிச்சுன்னா நல்லா இருக்கு குர்றன்னு ஏறும். ஆத்தாடி சும்மா சொல்லக்கூடாது. சரக்குகளுக்கு பேர் வச்சிருக்காங்க தேனைட்டு வீரன். அதை அடிச்சோடனே உள்ளக்கு மனசுல ஒரு வீரன் தனியா வந்துடுறேன். ஆமா இதாவது பரவாயில்ல. இன்னொன்று ஓல்டு சப்பு ஓல்டு சிப்பு அப்புறம் ஓல்டு மங்கு பேரை பாரு. அடாடாடா சும்மா சொல்லக்கூடாது. பொம்பளைகளுக்கு எத்தனை வகை சேலை இருக்கோ அதை காட்டினா அதிகமாக நமக்கு சரக்கு இருக்கு. ஆமா ஏன்னா அவனை சொல்ற கவர்மெண்ட் அதில் 10 ரூபா ஏற்றிக்கிட்டே இருக்கேன் நம்மள நிப்பாட்டின பாடுங்க. அப்படியா அந்த பையன் கூட இல்லாம நீ பேசுறவாரு. ஆமா நாளைய மொண்டாட்டி வந்து தூத்தி வாங்கி கொட்டிக்கிட்டு கம்முன்னு லபக்குன்னு சோத்துல விஷத்தை வச்சு போடுவாங்க. பரவாயில்ல நீ உட்காந்து அப்படி ஒரு ஆள் இருக்கணும். அது நல்ல ஈரத்துல உட்காந்துருக்கேன். என்ன நீங்களே உட்காந்து இங்கே ஆளுநர் உடுக்கிட்டு போயிட்டாங்களோ நல்ல வகுறு முட்டை இருந்துட்டு வாங்க. என்னோட சொல்றீங்க எனக்கும் எங்க அப்பா ஒருத்தர் இருக்கான் சண்டாரு நம்பிராசியில பேர் வச்சிருக்காங்க 8 குடிசைக்கு தலைவர். அந்த ஆளை நம்பி இந்த கல்யாணம் பண்ணி வைப்பாரு அந்த கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு அவர் பின்னாடி நாயா தெரிகிறேன். கடைசியில ஸ்ட்ரைட்டா 60ஆம் கல்யாணம் தான் பண்ணி வைப்பேன் போல சண்டாரு. நானும் ஒரு பொம்பளை பின்னாடி நாயா தெரிகிறேன். நாயத்தை கேளுங்க நீங்களே. அண்ணன் தம்பி 7 பேரு என் தங்கச்சி 8. இது 10வது சொல்லி 9 பிடிச்சி தேடிக்கிட்டு தெரிகிறேன். 9வது புள்ள பிறக்கணுமா அதுக்காக துடிச்சிட்டு தெரிகிறேன். என்ன ஒண்ணு சொல்லி எனக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு. பெத்த தகப்பண்ட சொல்லி எப்படியாவது கல்யாணம் பண்ணிவிடணும்னு வாக்குறேன். அணையில பக்கத்துல வரவும் முடியல. அப்பதான் ஒரு பெரிய மனுஷன் கேட்டேன் பெத்த தகப்பட்ட கல்யாணம் பண்ணி வை அப்படின்னு சொல்றத எப்படி சொல்றது சொல்லுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்லுவாரு ஒரு சாச்சு படுத்துருக்கிற நேரம் ஜெயிச்சா காலை தூக்கி போடுற ராத்திரி பார்த்துக்கிட்டு புரிஞ்சுக்கிறார் உடனே கல்யாணம் பண்ணி வைப்பாரு. நேற்று ராத்திரி நான் எங்க அப்பா ஒரு வீட்டுக்குள்ள படுத்துருக்கிறேன். ஜெயிச்சா காலை தூக்கி மேல ஓடுற சண்டால என்ன சொல்றேன் தெரியுமா? தள்ளி பள்ளி நானே போய் பார்த்துக்கிறலாம் என்னமா எங்க ஆத்தா நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்றேன். இருந்தாலும் என் தங்கச்சிக்கு வயசாகிட்டு இருக்கு எனக்கும் வயசாகிட்டு இருக்கு. எங்க மூத்தவளுக்கெல்லாம் தலை நிறைச்சு கம்புன்ற மாதிரி இருக்கேன் சட்டால். எங்க அப்பா எங்களை கண்டுக்கிறாங்க என்ன சொல்றீங்க. இருந்தாலும் எனக்காக ஒருத்தி இருக்கா. அவளும் பாவம் 1.5 முழத்துல இருந்துக்கிட்டு இல்லாத ஆட்டம் ஆடுறேன். ஏன் செருப்பு தானா அடுத்தாள் செருப்பை போட்டு போயிடாது. ஆமா சைஸை சிரிச்சுக்கிட்டே அடுத்தாள் செருப்பை தூக்கி போட்டுறாது வேணாம். முந்தானத்து போன ஊருக்கு ஏன் செருப்பை தூக்கிட்டாங்க மைக்கில் சொல்ல ஏண்டா உனக்கு செருப்பு முக்கியமா நாடகம் முக்கியமான்னு சொல்லி சண்டைக்கு வந்து என்ன அவளை சொல்லுங்க. இருந்தாலும் அவளோட நினைப்புலத்தான் நான் இருக்கேன். நானும் அவள் நினைப்பாவே தெரியும். அவள் பின்னாடி நாய் சுத்துற மாதிரி பின்னாடி சுத்துறேன். அவ இருக்கிற சைஸுக்கு என்ன வேணாங்கிறான். நல்ல அரட்டாளைக்கு கையும் காலும் முளைச்சது மாதிரி இருக்கட்டும் அவளும் வரட்டும். ஆனா எங்க குல வழக்கப்படி அப்பா சொன்னார் வானம்பாடி பறவை காலம்பாடி வரட்டணும் ஆளோட சோப்போடணும். ஏமாப்பிள்ள நானும் ஒரு பொம்பளை பின்னாடி தெரியும். உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. ஜெகன்பவன் படத்துல ஒரு பேய் வருவார் கட்டிட்டு அந்த மாதிரி இருக்கா சைஸா. ஆனா பேயின்னு சும்மா சொல்லக்கூடாது. பேய் என்றால் என்ன அழகு. எனக்கு வாய்ச்சிட்ட என் அழகு குட்ட தேவதை அவதேன். ஆமா நீங்க அந்த சிவரஞ்சனியை லேசா அலசுங்க. சிவரஞ்சனியா? ஆமா நாளைக்கு ஆமா அப்படியா அம்புட்டு நல்லா இருக்கும்.
மத்தால சொன்ன நக்கலை சிவரஞ்சன நக்கலை அது எவ்வளவு தெய்வீகமான ராகம். எனது காலம் உன் காலில் விழவில்லையா, உன் நெஞ்சை தொடவில்லையா, பெண்ணுக்கு போவும் பொட்டுண்டால் வேண்டும், பெண்ணாக பிறந்தும் அதை ஏன் பறித்தாயோ, தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேர பொன்மஞ்சள் நிலவோ, குளத்துல தாமரப்பூ பூத்தது, அந்த குமரி புள்ளையம் மனச விருக்குது, அந்த நாள் முதலாய் என் காதல் இருக்கும், அது பொய்யா போகுமோ இந்த உசுருள்ள வரைக்கும், ஈரேழு ஜென்மங்கள் எடுத்தாலும் உனை சேருவே நான், வேறாரும் நெருங்காமல் மடல் வாசை தனி மூடுவேன், உருவானது நல்ல சிவரஞ்சனி, உனக்காகத்தான் இந்த கீதாஞ்சலி, உயிர் வாழ்கிறேன் உனக்காகத்தான், யாரும் இல்லை எனக்காகத்தான், மதுதான் மனைவி, இது என் வாழ்க்கை துணைவி, ஒரு ஜீவன்தான் உன் பாடலான் ஓயாமல் இசைக்கின்றது, ஏலிசை கீதமே எனக்கு ஜீவன் நீயே, வாழ்க்கை காலம் யாவும் காவிய வீணையில் சுரங்களை மீட்டு காணும், கானம் இசைக்காதோ ஏலிசை கீதமே, பாடி பாடி அழைக்கின்றேன் ஜாடையாக சேதி சொல்வார், போட்டியின்றி வந்து கொண்டேன் நீயும் தேடுவார், கலக்கம் என்ன கலங்கம் என்ன தேவி நீ குரல் கொடு ஸ்ரீராமணியே ஸ்ரீதேவியே, அனுமான் உன்னை காக்க சிறையில் உன்னை மீட்க கடல் தாண்டி வந்தேனம்மா, எதிர்ப்போரில் வாயம்மா, ஓ பிரியா ஓ பிரியா ஓ பிரியா, நானும் முந்தல் உறவை நாடி வந்த பறவை, சந்தனமே வெளிவந்த வேலை கடல் செய்தது, சிறகுகள் கூடங்கதடி, குருவியில் நனைந்ததடி, உயிரே உயிரே
உன்னை நினைச்சு எவ்வளவு நொந்து போய் பாடுறாப்ல பேத்தி காலத்து குடிச்சா சரி இப்ப நீ நான் எல்லாம் சேர்ந்து எங்க போகணும் தள்ளி தொடச்சிட்டு பேசுமா அதுக்கு பக்கத்துல போக மாட்டேன் அழகா தொடக்கிற பத்தியா அதே மாதிரி நம்ம சொல்லுங்க நீ நான் தங்கச்சி எல்லாரும் போகணும் அப்பா சொன்னாரு வானம்பாடி பள்ளி காணம்பாடி பள்ளி ஆடோல சோப் போடணும் ஆமா தங்கச்சி விட்டுருமா அம்மா போன ஜெமத்தை நீ மாடா கொடுத்துருப்பாரு தங்கச்சி ஆமா யாவே இப்ப தங்கச்சி வந்துடும் தங்கச்சி வந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது தங்கச்சி வந்து நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது தங்கச்சி வச்சு எப்படி செய்யறது தங்கச்சியை பரன்மலை ஏற்றி விட்டுருவான் ஏத்தி விட்டு நம்ம ரெண்டு பேரும் அங்கிட்டு போயிடுவான் எங்கிட்டு அப்படியே நான் சொல்றேன் நீ வர வர ரொம்ப மோசமாவே பேசுற எனக்கு பழக்க வழக்கமே சரி பழக்க வழக்கமே சரியில்லையே எனக்கு ஒண்ணுமே பிடிச்சிக்கல என்ன உனக்கு பிடிக்கல தேவையா என்ன அது ஏறுதா அலர்ச்சியா இருக்கு எனக்கு அப்படியே உனக்கு அப்படியே இதா இருக்கும் என்ன இருக்கும் என்ன வந்தது மண்டையா பாரு இருக்கு மண்டையா பார்க்காம இருக்க எப்ப பார்த்தா மண்டையா இருக்கிற மாப்பிள்ள இந்த பாடல் வந்து உங்களுக்கு தெரியாதுல்ல எம்எஸ்பிபி கலைமணி அப்பா இன்றைய தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் தலைவர் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற பாடல் அவர் மட்டும்தான் பாடுவாரு அவரோட சிஷியன் தான் இந்த பாடலுக்கு வந்து நான் பாடலை பாடுறேன் நீங்க அது மிமிக்ரி ஊரா சேர்ந்து அடிச்சிருவீங்களா அப்படி உண்மையிலேயே அதை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மக்களிடம் சரியான வரவேற்பு இருக்கும் பாப்போமா முதல்ல மிமிக்ரி One, two, three, four. கடவுள்ளமைத்து வைத்த வீடை இணைக்கும் கல்யாண மாலை கடவுள் அமைத்து வைத்த வீடை இணைக்கும் கல்யாண மாலை இன்னார்க்கு இன்னாரின்
தேவன் நன்றி இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றி கடவுள் நமக்கு வந்த மேடை கல்யாணமாறே. நான் ஒரு பேரும் கேட்டேன் ஓங்கிய பெரும் காடு அந்த அற்புத படத்தில் அந்த அனந்த காட்டில் உயர்ந்த ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தில் ஆண்கிளி இருந்தது பெண்கிளி இருந்தது அங்கேயும் அதை கொன்றி அதில் ஒரு ஆண்கிளி அதனிட பெண் இரண்டைக்கும் மயிலொன்று கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாணமாறே. கொட்டும் முழக்கங்கள் கல்யாண மேளங்கள் கொண்டாட்டம் கேட்டதம்மா. கடவுள் அமைத்து விட்ட வீடை கல்யாணமாலை. பண்பான வேகத்தை கொண்டாடும் ஆண்டு மந்திர ஓதிரமா. சர்வ மாங்கல்ய தந்துரானேன பஜிவ சேதுனா ஓம் சர்வத்ர மங்கலம் சர்வேஷம். பல்லாக்கு தூக்கிடும் பரிவட்ட யானைகள் பல்லாண்டு பாடிதமா. கடவுள் அமைத்து விட்ட வீடை நினைக்கும் கல்யாண மாலை. ஒரு கிளி கை கேட்டு ஒரு கிளி கையோ உறவுக்குள் முடிந்ததமா. உள்ளாத்த கேட்டிருந்த ஒரு கிளி உறவுக்குள் ஒளிந்ததமா. அப்பாவியாங்கிலி தப்பாக நினைத்தது இப்போது தெரிந்ததமா. அது எப்போது கிளியல்ல கிணற்று தவளைதான் இப்போது புரிந்ததமா. கடவுள் அமைத்து விட்ட வீடை இனிக்கும் கல்யாணமாயே. அதுல தவளை மாதிரி கத்திரிக்க எவ்வளவு கஷ்டப்படும் சொல்லியா நாங்க தீர்ப்பில்ல வந்து லேசா மூஞ்சியை காமிச்சுட்டா ரொம்ப பேசுற நீ தங்கச்சி
சொல்ல தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே அப்பா ஈரோடி வாழ வேண்டுமாமா? அம்மா அப்பா நம்ம இடத்துல திணை விதைச்சிருக்காரு. அதெல்லாம் சரி, அதுக்கு வினை வராம நான் என்ன பாடிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? ஏமா கேட்கிற கவனிக்கல இருந்துச்சியா? கும்பல பிள்ளைய பார்த்து கட்டி வைக்க சொன்னா ஜெகன்மோகனி படம் பார்த்து உன் ஜெகன்மோகனியை பத்தி என்ன தெரியும்? முன்ன கூட பார்த்திருக்கியா? அது எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதுக்கு போய் உன்னை போய் புடிச்சு கொடுத்துருக்கா, ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. ஜெகன்மோகனி படத்துல வர்றது என்னன்னு கேளு. என்னது அது பண்ணி தெரியும் தெரியுமா? அது நீதான். அது சின்ன பண்ணி பெரிய தகச்சி அப்பா சொன்னாரு வானம்பாடி போல காணப்பாடி வரணும் ஆளோட சொல்லணும். அப்பா சைஸுக்கே வச்சுக்கிட்டு இருக்காம வேணும் ஏத்துரு குடிச்சு ஏத்துமா லூஸ் ஆகி முடிச்சதுல ரைட் அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம் அம்மா வானம்பாடி பொருளை காணம்பாடி வரணுமா ஆளோட சோப் போடணுமா? அப்பாவே சொல்லிட்டாரா? அப்பா சொன்னாரு தாயிர் சிவந்தோதர கோயிலும் இல்லை கண்டி சொன்னுக்கு வந்தமில்லை. அப்பா சொல்ல கட்டாம பேசிக்கிட்டே நடந்து கொண்ட இடத்துக்கு வந்தோடனே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துக்கு வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கா? வந்தனே காலம் நல்லா இருக்குமா? நல்லாவே இருக்காரு. நல்லாவே இருக்காது. சரி, உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ரகசியம்? இந்த பிள்ளை என்ன வச்சிருக்க ஆண்டவன் என்னால தாங்க முடியாது. ஏய், உங்க ரெண்டு பேத்துக்குள்ள என்ன நடக்குது? காதலிக்கிறீங்களா? இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப இது
பண்ணியா பண்ணியா அண்ணிமா அத்தாச்சி சரி இடத்துக்கு வந்தோடனே மச்சுரச்சி இடத்துக்கு வந்தோடனே மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமாமா உன் சவுடாரு கைக்கு பத்தல கால என்னடா சொல்ற? மாப்பிள அம்மா வந்ததுல பாடிக்கிட்டே பாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? அப்ப அம்மா அந்த நான் சொன்னேன்ல ஆட சொல்லுவோமா? அம்மா தங்கச்சி தங்கச்சி அண்ணன் அவனுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி ஆடி பாடுறா. வரவே வரேன்னு சொல்லவே இல்லை. உங்க ஆர்வ கொள்ளற அளவே இல்லம்மா காலி சாண்டிட்டாப்ல. ஏமா இதெல்லாம் கோயில் துருவாச்சி தலையில கட்டிட்டு வேலையை பாரு. ஒரே வரட்டு பறவைய அப்படிலாம் சொல்லக்கூடாது. வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக வர வேண்டிய நேரத்துல வரணுமா இல்லையா? அதனால இருக்கட்டும்டா. இல்லாம நம்ம மதுரை வழி ஜாமிக்கா சொல்றதுக்கு ஆடி அப்படியே சூப்பர் பாத்தீங்களா? அத்து பிடிச்சா அவங்க அம்மா போகலையா? பொண்ணு பிடிச்சுன்றா. தங்கச்சி ஆட சொல்லியா? தங்கச்சி நீ ஆடல. நான் என்ன டான்ஸ்ல வந்திருக்கேன் ஆட சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அம்மா வள்ளியம்மா 2 ஸ்டெப் போட்டா ஆடி பாடி பறவை வரட்டு அது செய்வேன். சரி அதனால ஒரே வரட்டு பறவைய ஆடி பாடி கூடலூர் குண்டமல்லி கூடலூர் குண்டமல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி பாப்பா கொஞ்சம்
வந்து நின்று செல்வி ஆடி சட்டத்தி வந்த கிழி சாட சொல்லி பேசுதடி முத்தம்மா முத்தம் ஏ முத்தாரத்தி வாடி பட்டு பூவாடிடு தேடி எல்லாமே ஞான பிறகுகளை நினைக்கிறேன். இந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? இந்த இடம் ரொம்ப சத்தியவாய்ந்த இடம். தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். வருவாங்க. சில சமயம் தலைக்கணம் பிடித்தவர்கள் கூட வரக்கூடிய இடம். யார் வந்தாலும் சரி தக்க மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும். அப்படியா? ஆளணும் சார். ஆள் போலாம். அப்ப மாப்பிள்ளை போயிட்டு வரட்டா? ஆ